டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டெஸ்டர சமயத்தை பயன்படுத்தி ஏன் டொர்மாமு மறுபடியும் பூமியை கைப்பற்ற முயற்சி பண்ணல? டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்துல டொர்மாமுவோட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போட்ட டைம் லூப் ஸ்பெல்ல பிரேக் பண்ண டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ரெண்டு முக்கியமான கண்டிஷன்ஸை போட்டிருப்பாரு. முதலாவது, பூமியை கைப்பற்ற திரும்ப முயற்சி பண்ணக்கூடாது. ரெண்டாவது, உன்னுடைய சீடர்களை மறுபடியும் டார்க் டைமென்ஷனுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதாங்க. இந்த ரெண்டு கண்டிஷனுக்குமே டொர்மாமு ஒத்துக்கிட்டுதான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த ஸ்பெல்லே பிரேக் பண்ணிருப்பாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இல்லாத இந்த சமயத்தை பயன்படுத்தி டொர்மாமு ஈஸியா உள்ள வந்திருக்கலாமே அப்படின்னு யோசிச்சா, குறுக்கு இந்த கௌசிக் வந்தான்னு வாங்க இருக்காருங்க. வாங் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இல்லாத சமயத்துல சாசர சுப்ரீமா இருந்து நியூயார்க், லண்டன், நேபாள் அப்படின்னு 3 சாங்டம் சாங்டோரியமையுமே பாதுகாத்து பூமியுமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் செய்ய வேண்டிய வேலைய வாங் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காருங்க. அப்போ டொர்மாமு மறுபடியும் பூமியை கைப்பற்ற வந்தால் கண்டிப்பாக வாங்கால டொர்மாமுவை தோற்கடிச்சிருக்க முடியும். ஒருவேளை டேனோஸ் மாதிரி ஜெலூனா ஸ்ட்ரேஞ்சோட போட்ட டீல மதிச்சு கூட டொர்மாமு மறுபடியும் பூமியை அட்டாக் பண்ணாம இருந்திருக்கலாம்.